எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸுடைய முன்னாள் முதல்வர் திரு நாராயணசாமி அவர்கள் வந்து உங்கள் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவிக்கிறாரு. நீங்கள் வந்து சொத்து குவிப்பில் ஈடுபட்டிருக்கீங்க. இந்த ஆட்சி காலகட்டத்தில் நீங்கள் நிறைய முறைகேடுகளை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாரு சார். ஒரே ஒரு சொத்து என்னுடைய பிராமண வாக்குமூலத்தில் நான் தாக்கல் பண்ணியிருக்கேன். இந்த 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் நான் சொத்தை விற்றுருவேன் தவிர ஒரே ஒரு சொத்து வாங்கினதா எந்த ரெக்கார்டும் இருக்காது. அப்படி எதாவது இருந்ததுன்னா அதற்கான வினைகளை ரெண்டாவது ஒரு யார்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். என்னுடைய ஆதாரங்களை நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்பு என்ன சொத்து இருந்தது, இன்றைக்கி என்கிட்ட என்ன இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்றைக்கி வெளிப்படையாக நான் எல்லாத்தையும் வெள்ளை அறிக்கையாக வெளியிட தயார். நாராயணசாமி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர் பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது மத்திய அமைச்சராகவோ அல்லது முதலமைச்சராக அவருக்கு முன்பாக அவருடைய சொத்து வரணும்னு ஊருக்கே தெரியும். என்னுடைய சொத்து வரணும் ஊருக்கும் தெரியும். அவர் இன்றைக்கி உலகம் பூரா சொத்து வச்சுருக்காரு. அது மாதிரி ஒரே ஒரு சொத்து எங்கே நான் வாங்கினதா நிரூபிச்சிட்டான்னா நான் இன்றைக்கே என்னுடைய பதவி ராஜினாமா அவர் அரசியலை விட்டு விலக தயாரா, நான் விலக தயார்னு பலமுறை பேட்டியிலே சொல்லியிருக்கேன். இப்போவும் அதை மேற்கோள் காட்டி சொல்கிறேன். இந்த அரசு பதிவேற்ற நாள் முதல் என்னுடைய பெயரிலும் எனது மனைவி பெயரிலும் எங்கேயாவது நான் சொத்து எதாவது வாங்கியிருந்து இல்லை ஏதாவது முறைகேடு பண்ணியிருந்து ஏதாவது நிரூபிச்சிட்டான்னா இந்த அரசியலை விட்டே நான் விலகத்துக்கு தயாராக இருக்கேன். அவர் தயாராக அவருடைய சொத்து கணக்கில் நான் வெளியிட தயார், அவர் என்னுடைய சொத்து கணக்கை வெளியிட தயார்னா 2 பேரும் இதே எஸ்எஸ் மீடியா சேனல்லே விவாதத்துக்கு நான் தயார், அவர் தயாரானு கேட்டு